இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பாலாஜா ஸ்ரீ சாய் மொபைல், குறைந்த விலைக்கும் சிறந்த சலுகைக்கும். இந்த அசத்தல் நேர நிகழ்ச்சியை உங்களுக்கு முழுக்க வழங்குறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா வாலாஜா சாய் மொபைல்ஸ். வாலாஜா சாய் மொபைல்ஸ் இப்போ வந்து உங்களுக்கு ஆற்காடில் வந்து ஒரு புதிய கிளை வந்து திறந்திருக்காங்க. இது எந்த இடத்துல இருக்குன்னா லட்சுமி திரையரங்கம் அருகில் வந்து உங்களுக்கு திறந்திருக்காங்க. மிகவும் பிரம்மாண்டமாக உங்களுக்கு அனைத்து வந்து பார்த்தீங்கன்னா மல்டி பிராண்ட் ஷோரூம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான மொபைல்ஸும் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எந்த மொபைல் வாங்கினாலும் உங்களுக்கு நிச்சய பரிசு உண்டுங்க. நோக்கியா, பேனாசோனிக்கு, சாம்சங்கு, சோலோ, இது போல் நீங்கள் எந்த ஃபோன் வாங்கினாலும் வந்து உங்களுக்கு நிச்சய பரிசு உண்டுங்க. 2GB 4GB மெமரி கார்டு உண்டு. மெமரி கார்டு வேணான்னாக்கா உங்களுக்கு ப்ளூடூத் ஹெட்ஃபோன் இருக்குது. ஹெட்ஃபோன் வேணான்னாக்கா பவர் பேங்க் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு எது வேணாலும் கேட்டு வாங்கிக்கலாங்க. எந்த ஃபோன் வாங்கினாலும் உங்களுக்கு வந்து சிம் கார்டு வந்துருக்கு. 6 மாதம் பூஸ்டர் பேக் போட்டே உங்களுக்கு வந்து சிம் கார்டு வந்து இலவசமாக தராங்க. நீங்கள் மொபைல் வாங்கினா உடனே நீங்கள் கிளம்பி வரக்கூடிய இடம் ஒரே இடம் எங்கே அப்படின்னாக்கா வாலாஜா சாய் மொபைல்ஸ் மற்றும் ஆற்காடு சாய் மொபைல்ஸ். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். தம்பி உங்கள் பேர் என்னப்பா? எம் சுரேஷ். எந்த ஊருப்பா? நாராயணமங்கலம். இது என்னப்பா இது? நாராயணபுரமா? நாராயணபுரமாப்பா. நாராயணமங்கலம் கிடையாது. மங்கலம் அந்த மங்கலம் கிடையாது. இது புறம். எதுக்குப்பா இது நாராயணபுரம்னு பேர் வச்சாங்க? ஊரில் போய் விடாத, ஒத்தரை விடாத. எதுக்கு இந்த ஊருக்கு இந்த பேர் வச்சு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கோ. அடுத்த முறை நீ வரப்போ நிகழ்ச்சியில் அண்ணே நாராயணபுரத்துக்கு இதுதானே அர்த்தம் ஆகணே அப்படின்னு சொல்லலாம். என்னப்பா படிக்கிற நீ? 10th. எல்லாம் 10th. நிறைய பேர் வரவன் எல்லாம் 10ஆம் வகுப்புலேயே நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்களப்பா. இந்த 10வது அப்படின்றது இதை முடிச்சுட்டு என்னப்பா பண்ணணும்? 11வது போகணுமா? 11வது முடிச்சுட்டு 12வது முடிச்சுட்டு காலேஜ். என்ன காலேஜ் போகலாம்? ஏன்னா ஒரு காலேஜுக்கு போக வேண்டியதுதான். ஏதாவது ஒன்று போயிட்டு வர வேண்டியதுதான். ஏன் நேரம் 10வது முடிச்சுட்டு நேரம் காலேஜ் போக முடியாதா? போகலாமா? அப்படியும் போகலாமா? இப்படியும் போகலாமாப்பா. ஏன் அப்போ ஏன் 11 12 போயிட்டு போகிறேன்? நேரம் 10வதுலேருந்தே போயிடான். இப்படி போனால் கஷ்டம். எப்படி போனால் கஷ்டம்? 10வது முடிச்சுட்டு காலேஜ் போனால் கஷ்டம். 12வது ஃபஸ்ட்டு போனால் அதாவது இப்போ நேராக 10வது முடிச்சுட்டு நேராக நீங்கள் காலேஜ் போய் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய பாடங்கள் உங்களுக்கு புரியறதுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். அதே 11வது 12வது போனால் அதில் இருக்கக்கூடிய பாடங்களுக்கு சம்மந்தமாக இல்லை நீங்கள் கொஞ்சம் படிச்சுடுவீங்க. படிச்சுட்டுனால அங்கே நேரம் நீங்கள் வந்து கல்லூரிக்கு போகிறப்போ அது வந்து உங்களுக்கு சுலபமாக இருக்கும். கரெக்டு தானேப்பா? சரியா சொன்னால் தப்பாக சொல்கிறேன்? தப்பாக சொன்னால் நீ சரியாக சொல்லிடணும். அதுக்காக தான் சொல்கிறேன் நான். கரெக்டு தானே? எது சொன்னாலும் நாங்கள் சரியாக தான் சொல்லுவோம் அப்படின்னு நம்ம இது மாதிரி ஆளுங்களாம் இருக்கிறதால நம்ம தப்பாக சொன்னால் கூட சரின்னு சொல்லி சொல்கிறது ஆள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தம்பி உனக்கு விளையாட்டுகள்லாம் தெரியுமா? 2 பேர் விளையாடக்கூடிய விளையாட்டுகள் எது? 2 பேர். கேரம் போர்டு 2 பேர் விளையாடலாமா? 4 பேர் விளையாடலாம். செஸ் விளையாடலாமாப்பா? 2 பேர் விளையாடுறது செஸ் மட்டும் தான் விளையாடுவோம். 3 பேர் விளையாடக்கூடிய விளையாட்டு இது? திடீர்னு கேட்டால் நான் எதையா சொல்ல முடியும்? 3 பேர் விளையாடுறது இது பல்லாங்குழியா? பல்லாங்குழியில் ஒருத்தரா வாரி அப்படிக்கா போட்டானா ஒருத்தர் விவரமாக எடுத்து வைக்கிறது ஒருத்தர் தேவை. அதுதானே? கோலி இல்லாம கோலி வந்து 3 பேரை விளையாடலாமாப்பா? 4 பேரை விளையாடக்கூடிய விளையாட்டு இது? கபடியா? அது எப்படி 4 பேர் எப்படி கபடி 4 பேர் விளையாடுவோம்? இந்த பக்கம் 2 பேர் அந்த பக்கம் 2 பேர். சரி 5 பேர் விளையாடக்கூடிய விளையாட்டு? கிரிக்கெட் 5 பேர் விளையாடலாமா? ஒவ்வொருத்தரா விளையாடுவோம். மீதி எல்லாரும் பாலை பொறுக்கி போடுவோம். அடுத்தபடி அவர் வந்து விளையாடுறப்போ மற்றவங்க எடுத்து பால் எடுத்து போடுவோம். அப்படித்தானே? சரி 6 பேர் விளையாடுற விளையாட்டு? வாலிபால் 6 பேர் விளையாடலாமா? இப்படி இந்த பக்கம் 6 பேர் அந்த பக்கம் 6 பேரா? இந்த பக்கம் 3 பேர் இந்த பக்கம் 3 பேர் அந்த பக்கம் 1 பேர். சரி 7 பேர் விளையாடுறது? கொக்கோவா கோகோவா? கோகோ அப்படின்னு பின்னாடி போய் நின்றுட்டு கோ அப்படின்னா ஏது குடுன்னு ஓட வேண்டியதான். அதான் கோகோ. அந்த கோகோ வந்து 7 பேர் இருந்தால் விளையாடிடலாம். இது போல் வந்து எத்தனை பேர் விளையாடணும்னு சொல்லிட்டு போனால் போயிட்டு இருந்தலாம். தம்பி இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன்பா. இந்த கேள்விக்கு நீ சரியான பதில் சொல்லிட்டு அப்படின்னாக்கா வாலாஜா சாமி பச்சவனுக்கும் ஹெட்ஃபோன் வந்து உனக்கு பரிசா காத்திருக்குதுப்பா. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, தமிழகத்தில் தலை சிறந்த சீர்திருத்தவாதி யார்? இது சொன்னீங்கன்னாக்கா உனக்கு ஹெட்ஃபோனு ரெடியாக எடுத்து வச்சிருக்கிறாங்க. சீர்திருத்தவாதி இவர் தான். சீர்திருத்தம்னா என்ன தெரியுமா? முதல்ல இல்லையா, இங்கே தாங்க சொல்லணும். அங்கே சொல்லிவிட்டோன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லையா? சீர்திருத்தம்னா என்னன்னு தெரியுதா? இல்லை தம்பி யோசனை பண்ணி பார்த்தாப்புல என்னன்றது அவரால் சொல்ல முடியல. ரொம்ப நேரம் யோசனை பண்ணி சிரிச்சுட்டு. டிஎம் நாயரா? யாருப்பா அவர்? நாயர் கேரளாக்காரா? டிஎம் நாயர் எங்கேருந்தோ நாயரை பூச்சி விட்டுக்கிறாங்க. டீ ஊசுவது நாயர்கள்ல, அதனால தான் நாயரை போட்டாங்க. சரி ஞாயிறா திங்களா? நாயர் தானாம்பா, திங்கள் கிடையாது அப்படின்னா. அதாவது தமிழகத்தில் தலை சிறந்த சீர்திருத்தவாதி போன எபிசோட்லேருந்து நம்ம கேட்டுட்டுருவோம். யாரும் இல்லை, அது வந்து நம்ம பெரியார் தான்.
வீராசாமி தானப்பா இருப்பா, நானே வேறு தப்பாக சொல்லணும்னா அது வேறு ரொம்ப போயிடும். ராமசாமி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம வந்து தலை சிறந்த வந்து சீர்திருத்தவாதி. அவர் தான் வந்து நம்மளுக்கு நிறைய வேலைகளை பண்ணி கொடுத்துருக்காரு. அவர் வந்து பேசுகிறதா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நிறைய நேரம் வந்து நம்மளுக்காக அதை பற்றி பேசியிருக்கிறாரு. அவர் தான் அப்படின்றது தான் சரியான விடை. சரி, ஐயா உங்கள் பேர் என்னய்யா? துர்காதேவன். பேர் சொல்லுங்க. துர்காதேவன். சாமி பேர் மாதிரி தெரியுது. துர்காதேவன் நல்லா இருக்குது. உங்களுக்கு எப்படி எல்லாரும் துர்கான்னு கூடுவாங்களா, தேவன் கூடுவாங்களா? துர்கான் தான் கூடுவாங்க. உங்களுக்கு எப்படி இந்த பேர் வச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா இல்லை வேற ஏதாவது பேர் மாற்றினாங்களா? பிடிச்சி நல்ல பேர் தான் துர்காதேவன்றது. அதனால் இந்த பேர் இருக்கட்டும். இல்லை வேற ஏதாவது இப்போ நம்ம ஸ்டைலில் வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கலாமா அப்படின்றதில்ல, வேணாம் எங்களுக்கு வச்சு அந்த பேரை போதும். என்ன பண்ணுறீங்க நீங்கள்? ஆட்டோ ஓட்டுறீங்களா? ஆட்டோ எப்படி இந்த 3 சக்கர ஆட்டோவா 4 சக்கர ஆட்டோ? 3 சக்கர ஆட்டோ. 3 சக்கர ஆட்டோ ஓட்டுறது கஷ்டமா இல்லை 4 சக்கரம் ஓட்டுறது கஷ்டமா? 3 சக்கர ஓட்ட தான் கஷ்டம். 3 சக்கரம் ஓட்ட தான் கஷ்டம். அதுதான் ஒரு பக்கமாக இழுத்துக்கிட்டே போவோமாமே, அப்படி தானே? அதனால் ஓட்ட பழகிட்டாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் எவ்வளோ வருஷமாக வண்டி ஓட்டுறீங்க? 5 வருஷமா. 5 வருஷமாக ஓட்டுறீங்க. இந்த வண்டி ஓட்டுறது உங்களுக்கு சொல்லி கொடுத்தது யார்? யாரும் சொல்லி கொடுக்கல, நானே பாய். அப்படியா? பரவாயில்லப்பா. குரு இல்லாமல் இவரே வந்து பார்த்தீங்கன்னா தானாகவே வந்து வண்டியை ஏறி ஓட்ட கற்றுக்கிட்டு இருக்காப்ல. இந்த ஆட்டோவில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னது? பிடிச்ச விஷயம் 3 சக்கரமாக இருக்குது தானே? ஆமாம், 3 சக்கரம். அப்பயே வண்டி நல்லா இருக்கு. அப்பயே வண்டி நல்லா இருக்குதுனால பால்ட் இல்லாதனால அந்த வண்டி எங்களுக்கு பிடிச்சிருக்குது. அதனால் நாங்கள் பிடிச்சி அந்த வண்டியை ஓட்டுறோம். அப்படி தானே ஓட்டிக்கிறீங்க? இதில் ஆட்டோ ஓட்டுறப்போ உங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தில் ரொம்ப மோசமான அனுபவம்னா எந்த அனுபவத்தை சொல்லுவீங்க? மோசமான அனுபவம்ன்றது நம்ம மனசாக நினச்சிக்கினது தான். அது மாதிரி எதுவும் இல்லை. அதுதாங்க நம்ம மனசு தாங்க எல்லாமே. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மளா நினச்சோம்னா தான் அது உண்டு. நீங்களாக வந்து பார்த்தா அது அன்றைக்கி நம்மளுக்கு இது மோசமான நாள் அப்படின்னு நினச்சா அது மோசமான நாள். அதை விட அது நம்மளுக்கு அன்றைக்கி பாடத்தை கற்றுக் கொடுத்தது அந்த நாள் அப்படின்னு நினச்சினா அது பாடத்தை கற்றுக் கொடுத்தது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்க போகுது, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் கோவிலுக்கெல்லாம் போகிற பழக்கம் உண்டுங்களா? போவாங்க. எந்த கோயிலுக்கு அதிகமாக போயிருக்கீங்க? ஈஸ்வரன் கோயில். ஈஸ்வரன் கோயில் எங்கே இருக்குது? அந்த ஈஸ்வரன் கோயில் இருக்குது பின்னாடி புங்கனூர் போகிற ரோட்டில். புங்கனூர் போகிற வழியில் ஈஸ்வரன் கோயில் இருக்குது. ஈஸ்வரன் கோயில் எவ்வளோ வருஷம் பழசு? அது வந்து ஒரு 500-1000 வருஷம் பழமை வாய்ந்த இந்த கோயில் வந்து அண்ணனுக்கு போய் வந்தால் மன நிறைவாக இருக்குது. எந்தெந்த நேரத்தில் நம்ம கோவிலுக்கு போகணும்? காலையிலே போகலாம். காலையில் எழுந்த உடனே குளிச்சு முடிச்சுட்டு நேராக கோயிலில் போய் சாமி கும்பிட்டீங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கோயிலில் போய் சாமியை வணங்குறப்போ எப்படிலாம் நம்ம வணங்கணும்? கையெடுத்து கும்பிடலாம். நம்ம மனசார நம்ம நினச்சிக்கிட்டு நம்மளோட குறைகளை அங்கே எடுத்துன்னு போய் சொன்னோம்னாக்கா கடவுள் அதை கேட்டு அந்த குறைகளை வந்து அவர் சரி பண்ணி கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது சாமி கும்பிட்றது அப்படின்றது வந்து நிறைய பேர் வந்து இன்றைக்கி வரைக்கும் போய் பார்த்தோம்னாக்கா நேராக போன உடனே நம்ம கையெடுத்து கும்பிட்டோம்னா பின்னாடி யாருன்னா எப்படின்னா போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியை மறைச்சி போய் கும்பிடுவாங்க. அப்படிலாம் வந்து கிடையாது. கடவுள் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் பொதுவானதான். நீங்கள் போய் முன்னாடி போய் மற்றவங்கள மறைச்சி நீங்கள் போய் வந்து சாமி கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அருள் கொடுப்பார் அப்படின்றது கிடையாது. மற்றவங்களுக்கு வந்து பார்த்தா நீங்கள் வழி விட்டுட்டு சாமியை வந்து நீங்கள் மனசார சில பேர்லாம் சாமி கும்பிட்றப்போ பார்க்கணும் வாயை திறந்து அப்படியே சத்தமாக சொல்லிட்டு இருப்பாங்க, தப்பான அடிச்சுக்குவாங்க. அது மாதிரிலாம் இருக்கிறப்ப மற்றவங்களுக்கு இருக்கும். நீங்கள் போய் சாமி கும்பிட்றதுல ஒரு பொறுமை, ஒரு எளிமை இதெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் அருள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். தனியாக நின்று கும்பிட்டீங்கன்னா போதும். யாருக்கும் இடையூறு இல்லாமல் கும்பிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு கடவுள் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு வருங்க, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேங்க. இந்த கேள்விக்கு நீங்கள் சரியான பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னாக்கா வாலாஜி சாமி போய் சொல்லுவாங்க அழகிய ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு கிஃப்டாக காத்துட்டுது. இந்த பொங்கலுக்கு நீங்கள் ஹெட்ஃபோனோட தான் போவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் உலகப் போருக்கு அப்புறமா வல்லரசு நாடாக மாறிய நாடு எது? ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், முதல் உலகப் போர் எந்த நாடாக இருக்கும்? ஜப்பான் சார். ஜப்பான்ல? இது ஜப்பான்ன்றது யார்கிட்டாவது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லை நீங்களே சொன்னீங்களா? இல்லை, எப்படி சொன்னீங்க? இதை அப்படியே சொன்னதா சார்? தோராயமாக அப்படியே சொன்னது தானே. அண்ணன் எப்படியோ ஒன்று தோராயமாக அடித்தாலும் ஜப்பான்ன்றது தான் வந்து சரியான விடை. அண்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனே அந்த ஹெட்ஃபோனை கொடுங்க. அவர் வந்து இந்த பொங்கலுக்கு ஹெட்ஃபோனோட தான் வீட்டுக்கு போகிறார். அண்ணன்கிட்ட கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, முதல் உலகப் போருக்கு அப்புறமாக வல்லரசு நாடாக எழுச்சி பெற்ற நாடு எது அப்படின்னா என்ன நாடுங்க? ஜப்பான். ஜப்பான் அப்படின்றது தான் வந்து சரியான விடை.